வணக்கம். வெல்கம் டு க்ரோஸ்ட்ராங்கர். இன்றைக்கி நம்ம பூட்டான் தேசத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். பூட்டான் பார்த்தீங்கன்னா இமயமலை தொடரின் தெற்கு அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய நிலப்பரப்பு நாடாகும். இதுக்கு வடக்கில் பார்த்தீங்கன்னா சைனாவும் தெற்கே இந்தியாவும் அமைந்துள்ளது. பூட்டான் என்ற வார்த்தை தண்டர் டிராகனின் நிலம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஏன் இந்த புனைப்பெயர் தெரியுமா? ஏன்னா இமயமலையில் இருந்து அடிக்கடி உருளும் கடுமையான புயல் காரணமாக தான். சுற்றுச்சூழல் பாதுகாக்க அதன் மக்கள் மீது குறிப்பிட்ட அரசியல் அமைப்பு கடமைகளை கொண்ட உலகின் முதல் நாடு பூட்டான். அப்படின்னா என்ன? அப்படின்னா குறைந்தது 60% எல்லா நேரங்களிலும் அந்த தேசம் வனப்பகுதிக்கு கீழே இருக்கணுமா. பூட்டானின் மக்கள் தொகையில் 1/3 14 வயதுக்கு உட்பட்டவர்கள். அதன் சராசரி வயது 22.3 ஆண்டுகளாகும். பூட்டானின் தலைநகரம் திம்பு. ஒரு போக்குவரத்து விலக்கு கூட இல்லாத ஆசியாவின் 2 தலைநகரங்களில் திம்பு ஒன்றாகும். ஏன்னா மலைகள் நிறைந்த பகுதிகளில் செங்குத்தான வளைவுகளுடன் பூட்டானின் சாலைகள் மிகவும் ஆபத்தான சாகசமாகும். அது மட்டுமல்ல, பசுக்கள் மற்றும் எருமைகள் போன்ற விலங்குகளும் அங்கங்கே சாலைகளில் சுதந்திரமாக தெரியுமா. அது மட்டுமா, மக்களும் அங்கங்கே ஒன்று கூடி சாலையில் பேசுவாங்களாம். இருப்பினும் பூட்டானியர்கள் மிகவும் மெதுவாகவும் எச்சரிக்கையுடன் தான் ஓட்டுவாங்களாம். அதனால் அங்கே போக்குவரத்து விலக்குக்கு வேலையே இல்லை. கண்கர் புயன்சம் பூட்டானின் மிக உயரமான இடமாகும் மற்றும் இது உலகின் மிக உயரமான யாரும் தொடாத மலைகளில் ஒன்றாகும். இது 7570 மீட்டர் உயரத்தில் உள்ளது. பூட்டான் 1987 முதல் மலையை அணுகுவதை தடை செய்கிறது. அதற்கு முன்னர் மலையை ஏற பல தோல்வியுற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வரைபடங்கள் மிகவும் துல்லியமாக இல்லாததால் உச்சிமலை நாட்டிற்கு முயற்சித்த முதல் குழுவால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. பூட்டான் பார்த்தீங்கன்னா விலங்குகளை நேசிக்கும் ஒரு நாடு. பூட்டானியர்கள் எந்த விலங்குகளையும் பறவைகளையும் கொல்ல மாட்டாங்களாம். ஹைலி என்டேஞ்சர்ட், அதாவது மிகவும் ஆபத்தான மற்றும் கலாச்சார ரீதியாக புனிதமான கருப்பு கிரேனை யாராக கொன்றாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆயுள் தண்டனை இருக்காம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை அவங்க மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்வாங்களாம். இருப்பினும் அவங்க நிறைய இறைச்சி சாப்பிடுவாங்களாம். லாஜிக்கே உதைக்குதே. அனைத்து இறைச்சியும் மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வாங்களாம். ஸோ கொல்ல மாட்டாங்க, ஆனால் சாப்பிடுவாங்க. அப்படி தானே? கரெக்ட். ஏன்னா பூட்டானின் உத்தியோகபூர்வமான மதம் வஜ்ராயன புத்திசமாகும். அதன்படி எந்த உயிரினத்தையும் கொல்வது தடை செய்கிறது. பூட்டானின் தேசிய விலங்கு ஒரு மாடு. இல்லை, இது ஆடு மாடு இருக்குது. ரெண்டுமே இல்லை. இது பூட்டானுக்கே சொந்தமான ஆடு போன்ற உள்ள ஒரு மான். இதன் பேர் டேக்கின். பூட்டானின் தேசிய விலங்கு. பூட்டானியர்கள் காரமான உணவை தான் சாப்பிடுவாங்களாம். அவங்க ஒரு உணவு காரமாக இல்லைன்னா அதை சாப்பிடவே மாட்டாங்களாம். மிளகாய் ஒரு சுவையூட்டியாக இல்லாமல் ஒரு காய்கறியாக கருதப்படுகிறது. என்ன காரம்! உலகின் ஒரே கார்பன் எதிர்மறை, அதாவது கார்பன் நெகட்டிவ் நாடு எது தெரியுமா? பூட்டான். அதாவது உற்பத்தி செய்வதை விட அதிக கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுகிறது. கார்பன் மடுவாக, அதாவது கார்பன் சிங்காக செயல்பட்டு கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சும் அதன் பசுமையான காடுகளுக்கு மிக்க நன்றி. பரோ விமான நிலையத்திற்கு பறக்க 8 விமானிகள் மட்டுமே தகுதி பெற்றுள்ளனர். ஆமாங்க, பரோ உலகம் முழுவதும் திரையிறங்கும் மிகவும் ஆபத்தான விமான நிலையமாக அறியப்படுகிறது. பயிற்சி பெற்ற 8 விமானிகள் மட்டுமே இதை செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். பூட்டானில் ஓரின சேர்க்கை 2019 ஒழிக்கப்பட்டது. நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவும் கர்ப்பத்தின் நல்ல வாய்ப்புகளுக்காகவும் சுவற்றில் ஒரு ஃபேலஸ், அதாவது ஆண்களின் படைப்பாற்றல் சின்னம் வரையப்படுகிறது. இது பூட்டானின் ஒரு பழைய பாரம்பரியமாக இருந்து வருகிறது. இதன் மூலம் தீய சக்திகளை விரட்ட முடியும் என்று மக்கள் நம்புகிறார்கள். ஸோ பூட்டானில் எல்லா வீட்லேயும் இது இருக்கும் போல இருக்குல்ல? ஆமாம். கல்வி மற்றும் சுகாதார பராமரிப்பு, அதாவது ஹெல்த் கேர், அனைத்து குடிமக்களுக்கும் இலவசம். ஏதோ சினிமா கதையில் வர டைலாக் மாதிரி இருக்குல்ல? ஆமாம். ஆனால் இங்கே இது கதை அல்ல, நிஜம். பூட்டான் பார்த்திங்கன்னா ஜிடிபி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பொருளாதார வளர்ச்சியின் குறியீட்டாக நம்பவில்லை. ஆனால் இது மொத்த தேசிய மகிழ்ச்சி, அதாவது GNH எனப்படும் மற்றொரு அளவீட்டை அறிமுகப்படுத்தியுள்ளது. பூட்டானிய மக்கள் GNH அளவை அளவிடுவதற்காக 4 அளவு குறியீட்டுகளை கொண்டுள்ளனர். அது என்னன்னா, நிலையான வளர்ச்சி, கலாச்சார விழுமிகளை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்தல், நல்லாட்சி மற்றும் ஆரோக்கியமான மனச்சூழல்.
இது நிச்சயமாக பூட்டானை பற்றின மகிழ்ச்சியான உண்மைதான். பூட்டானோட தேசிய விளையாட்டு வில்வித்தை. அது மட்டுமில்லை, பூட்டான் ஒரு ஒலிம்பிக் வில்வித்தை அணியையும் பராமரித்து வருகிறது. சரி, அப்போ இவங்க யார்? ஹே, வி ஆர் த சியர் லீடர்ஸ் அப்படின்னா போட்டியாளர்களை ஊக்கப்படுத்துகிறாங்களாம். நம்ம டிவியை அறிமுகப்படுத்தின கடைசி நாடு என்ன தெரியுமா? எல்லாம் புகழும் நம்ம பூட்டானுக்கு. பூட்டான் 1999 தொலைக்காட்சியை அறிமுகப்படுத்தியது. அது வரைக்கும் அது தடை செய்யப்பட்டிருந்தது. ஏன்னா பூட்டானின் மக்கள் புத்திசத்தின்படி வாழறாங்க இல்லையா, அந்த வாழ்வியல் முறையை இதை சிதைச்சிடும் அப்படின்னு பூட்டானிய அரசாங்கம் பயந்துடுச்சு. அப்போ முதல்ல என்ன ஒளிபரப்பு பண்ணாங்க? 1998 பிரான்சில் நடந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டி. சபாஷ்! உலகில் புகையிலை விற்பனையை தடை செய்யப்பட்டுள்ள ஒரே நாடு பூட்டான். பூட்டானில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் குடும்பத்துக்கு தலைமை தாங்குறாங்க மற்றும் கடைகள்ல இருந்து பண்ணைகள் வரை அனைத்து தொழில்களையும் அவங்க தான் நடத்தி வராங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? திருமணத்திற்கு பிறகு பெண்கள் இல்லை, ஆண்கள் தான் பெண்கள் வீட்டுக்கு போகிறாங்களாம். பூட்டானில் பார்த்தீங்கன்னா பலதார மனம் அனுமதிக்கப்படுகிறது. பூட்டானின் 4வது மன்னர் ஜிக்மே சிங்கே யங்சங் பார்த்தீங்கன்னா ஒரு பரவலான உதாரணம். அவர் 4 சகோதரிகளை மணந்தாராம். ஆனால் இப்போலாம் பலதார மனம் என்பது இல்லாமலே போயிற்று. பெரும்பாலான மக்கள் அன்பையும் இரக்கத்தையும் கற்பிக்கும் புத்திசத்தை மதமாக கொண்டிருப்பதால் பூட்டானில் பார்த்தீங்கன்னா குற்ற விகிதம் மிகவும் குறைவு. பூட்டானோட தேசிய ஆடை பெண்களுக்கு கிரோ, ஆண்களுக்கு கோ. பூட்டானோட தேசிய ஆடை பார்த்தீங்கன்னா பள்ளிகள், அரசு கட்டிடங்கள் அல்லது எந்த ஒரு முறையான சந்தர்ப்பத்திலும் அணிய வேண்டியது கட்டாயமாகும். இந்த வழியில் பார்த்தீங்கன்னா பூட்டான் அதன் பாரம்பரிய மதிப்புகளை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் முயற்சிக்கிறது. பூட்டான் பார்த்தீங்கன்னா ஒருபோதும் வெளிப்புற நிறுவனத்தால் ஆளப்படவில்லை. அதன் அணுக முடியாத பிரதேசம், பல்வேறு அரசர்கள் மற்றும் குருக்கள் பயன்படுத்திய புத்திசாலித்தனமான முடிவுகள் மற்றும் தந்திரோபாயங்களுக்கு நன்றி. அழுக்கு அரசியல் மற்றும் ஊழல் நிறைந்த இந்த உலகத்தில் பூட்டான் மன்னர் ஜிக்மே சிங்கே யாங்சங் இத்தகைய தன்னலமற்ற தன்மையாக இருக்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்படி என்ன பண்ணிட்டாரு? பூட்டானுக்கு எப்போதுமே ஒரு நல்ல நேர்மையான ராஜா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மின்னு முன்னாடி அவர் உணர்ந்தனால அவர் என்ன பண்ணார்னா ஜனநாயகத்தை ஆதரித்தார். 2005 ஒரு அரசியல் அமைப்பை நிறுவியதன் மூலம் தேர்தல்கள் நடைபெற்றன. இதனால் பூட்டான் ஒரு அரசியல் அமைப்பு முடியாட்சியாக மாறியது. விஷயம் தெரியுமா? இந்தியா, மால்தீவ்ஸ் அப்புறம் பங்களாதேஷில் இருக்கிறவங்க தன்னோட பாஸ்போர்ட்டை வச்சு கூட பூட்டானுக்கு இலவசமாக உள்ளே போகலாம். விசா எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 6 மாத செல்லுபடியோடு இருக்கணும். இந்திய பிரஜைகள் பார்த்தீங்கன்னா தங்களோட வாக்காளர் அட்டையை கூட பயன்படுத்தி இலவசமாக நுழைவு பெறலாம். ஸோ பூட்டானை பற்றி சுவாரஸ்யமான உண்மைகளை பார்த்தோம் இல்லையா? இது மாதிரி உலகத்தோட பிற நாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம க்ரோ ஸ்ட்ராங்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் அமுக்குங்க. இது மாதிரி உங்களுக்கு இந்த நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் அதை டைப் பண்ணிங்கன்னா அதே நாட்டில் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி.